ஆ ஓப்பன் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 1 செகண்ட். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே நான் இங்கு தனியாக அழுதேன். சீதாம்மா, நான் இத்தனை நாளா உன்னை தேடி வரலன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டியாம்மா? இல்லை பட்டு, ஒரு வருஷம் 2 வருஷம் என்ன தேடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் அம்மா பார்க்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் குழந்தைங்க ஒய்ஃப்னு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆதித்யா சொல்லி தான் எனக்கு தெரியும் நீங்கள் இன்னமும் என்னை தேடிக்கிட்டு தான் இருக்கீங்கன்னு. ஆ, என்ன பாப்போ சொல்ற? புரியல. ஆதித்யா சொன்னாரா? ம், ஆமாம் பட்டு. நம்ம 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துருக்கோன்னா, நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா அதுக்கு ஆதித்யா தான் காரணம். எனக்கு புரியல பாப்போ, என்ன சொல்ற? சொல்கிறேன் ராம், என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஆனால் 7 வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம 2 பேரும் இனிமே வந்து சந்தோஷமா இருக்கணும் ராம். ப்ளீஸ் சரிங்க ராம், அழுகாதீங்க. எனக்கு உங்களோட அழுகிற முகத்தை பார்க்கவே பிடிக்கல ராம். நீங்க எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல பாப்போ, நான் அழுவல, நான் அழ மாட்டேன். அதே மாதிரி நீயும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு. உன் முகத்தை இப்பதாம்மா நான் வாட்டி பாக்குறேன். நல்ல சரிம்மா, உன்னோட சிரிச்ச முகத்தை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஷாமனாவும் சீதாக்காவும் சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன மாமா, அவ்வளவுதானே? இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. என்ன மாமா சொல்ற? சீதா ஜெயில இருக்காங்கல்லம்மா, அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வெளியே கொண்டு வரணும். ஆமால. ஆதித்யா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க கார்த்திக். நான் அப்சர்வேஷன்ல சீதாவோட அப்பாவை ட்ரீட் பண்ணும்போது ஒரு சில டிஃபரன்சஸ் பார்த்தேன். கைலம்மாவோட குரலை கேட்கும்போது அவரோட பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஆதித்யா. அப்படியா? அதே மாதிரி கைலம்மா சொன்ன சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா சீதா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. சோ எப்படியாவது சீதாவையும் அவங்க அப்பாவையும் மீட் பண்ண வச்சா அவங்க அப்பாவுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீதா அங்க மீட் பண்ண வைக்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் கார்த்திக். அதுக்கு கண்மணி ஒரு ஐடியா சொன்னா. வேணும்னா அவங்க அப்பாவை இங்கே கூட்டிட்டு வரலாமா? மேபி சீதா கையை பிடிச்சதும் பேசினா அவரோட பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு, அவருக்கு ஏதாவது நினைவுகள் வருதான்றத செக் பண்ணி பார்க்கலாமா? சூப்பர், நல்ல ஐடியா. நம்ம அப்படி பண்ணலாம். ஆமா பட்டு, நான் ஜெயில இருக்கின்ற விஷயத்த ஆதித்யா எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தேன். ஏன் பாப்போ இப்படி பண்ண? எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஆனா என்கிட்ட சொல்லாதீங்கன்னு ஏன் நீ ப்ராமிஸ் வாங்கின? நான் வெளியே வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு தெரியல பட்டு. அதனால தான் அப்படி சொல்ல சொன்னேன். ஒருவேளை நான் வெளியே வராமையே போயிட்டா நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃபை நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல, அதுக்காக தான் சொல்ல சொன்னேன். என்ன பாப்போ, நீ எப்படி யோசிச்சிருக்கலாம்? நான் எப்படி உன்னை விட்டுட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணுவேன்னு நீ எப்படி யோசிச்ச? அதுவும் நான் அப்படி பண்ணிருப்பேனா? சத்தியமா நான் உங்களை சந்தேகப்படல பட்டு. ஆனா உங்களுக்குன்னு அம்மா இருக்காங்க, கண்டிப்பா அவங்க உங்களை வற்புறுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்களையும் மீறிட்டு எப்படி 7 வருஷம் ஓட்டுனீங்க? என்னால அதுதான் நம்பவே முடியல. அம்மா இப்பவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பாப்பு. ஆனா அம்மாட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், 7 வருஷமா என்னோட சீதாவை என்னோட பாப்புவை நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். அவ கண்டிப்பா கிடைச்சிருவான்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நீ கல்யாணம் பண்ணிருப்ப, நீ யாரோட லைஃப்லயும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம்ல பட்டு. ஆமா, ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கப்புறம் நீ புர்காலாம் போடணும்னு அவசியம் இல்லைல்ல. உன் முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல பாப்பு. அது அது நடக்காது பட்டு. ஏன்? என்ன ஏன்னு கேக்குறீங்க? நம்ம எங்க இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலையா? நம்ம எங்க இருக்கோம்? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? எனக்கு ஒரு பார்த்ததுல இருந்து ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல. ஆதி என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சாரு. ஐ செக்அப் பண்றதுக்காக உள்ள அனுப்புனாரு. நீ எப்படி உள்ள இருந்து வந்த? ஓ, நீ தான் ஐ செக்அப் பண்றியா? நீ டாக்டரா?
இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு நம்ம இங்க இருக்கோம்? ராம், ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. சீதாவை கூட்டிட்டு இங்க வாங்க. ஆ, இதோ வரேன் ஆதி. கைலம்மா இப்ப இங்க வந்தாங்க. இவங்க எல்லாரும் எதுக்கு இப்ப இங்க நிக்கிறாங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஷாம், கைலம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, நான் நம்ம காலேஜ்ல தான் பாப்போம் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட நிம்மதினு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாங்க. அவங்களோட பெரியம்மா தான் கைலம்மா. நாங்கெல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். ஓ சரி. சரி வா, ஆதி கூப்பிடுறாரு, போயிட்டு வருவோம். ம். அம்மா, நாளைக்கு ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக வெளியே போறேம்மா. அந்த வெள்ளை கலர் சட்டை இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் துவைச்சு காய போட்டுருங்க. நேத்து அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல, அதனால அது கொஞ்சம் அழுக்கா இருக்கு. அதை மட்டும் துவைச்சு போட்டுருங்கம்மா. மா, ஏம்மா, சொல்லுப்பா. என்னம்மா நான் பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். என்னம்மா, என்னாச்சு சொல்லுங்க. அது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன்ப்பா. கோவிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? போடா, நான் சொன்னா நீ கோவப்படுவ. நானு உங்ககிட்ட கோவப்படுவேன்? நான் என்னைக்குமா உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன்? சொல்லுங்கம்மா, என்னது? இல்லை மித்ரன், அங்க ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, ஜனனின்னு. ஓஹோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. ஏற்கனவே எனக்கு 50 பொண்ணு பாத்துட்டீங்க. எல்லாரும் என்ன காரணம் சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதைத்தான் அந்த பொண்ணும் சொல்ல போகுது. 51வது பொண்ணா? அது வாயால இருந்து அதை கேட்டே ஆகணுமா நீங்க? அப்படி இல்லப்பா மித்ரன், நீ எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. நிறைய பேர் வேற வேற விதமா கூட இருப்பாங்க. ஏன் அந்த பொண்ணோட டேஸ்ட்டுக்கு உன்னை பிடிக்கலாம்ல? கனவு கண்டுட்டே உட்காந்துருங்க. இந்த காலத்துல எந்த பொண்ணுங்களோட டேஸ்ட்டுக்குமே என்ன பிடிக்காதுமா. இது வரைக்கும் நீங்க 50 பொண்ணுங்க பாத்திருப்பீங்க. அந்த 50 பொண்ணுங்களும் என்ன சொன்னாங்க? நான் கருப்பா இருக்கேன், நான் அழகா இல்ல, என் முடி நல்லா இல்ல, என் கலர் நல்லா இல்ல, ஆளே நல்லா இல்லன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னம்மா, விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட போய் கதையை சொல்லி நான் ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும், அவ்வளவுதான். அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட கனவு. அப்புறம் என் செல்ல அம்மாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கணும். ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுற? எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க மித்ரன். நீ அப்படிலாம் யோசிக்காத. நீ கதையெல்லாம் நல்லா எழுதி ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து நீ அந்த வேலையெல்லாம் பாரு. உனக்கு பொண்ணு பாக்குற வேலைய நான் பாத்துக்கிறேன். என் கிட்ட விட்டுரு. என்னங்க, எப்போங்க வந்தீங்க? நான் முன்னாடியே வந்துட்டேன். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பையனும் அம்மா உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, சும்மா தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓஹோ, அப்ப இன்னும் காபி போட்டு வைக்கல. நான் கிளம்பும் போதே உனக்கு ஃபோன் பண்ணனே காஃபி போட சொல்லி. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? இல்லங்க, தம்பி கிட்ட சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க உட்காருங்க, 2 நிமிஷத்துல நான் காஃபி போட்டு வந்துடுறேன். ப்ளீஸுங்க, இப்படியெல்லாம் மிரட்டாதீங்க. ரொம்ப பயமா இருக்கு. டேய் மித்ரா, பாத்தியாடா? உன்னோட படத்துல ஏதாவது சாவித்திரி ரோல் இருந்தா தயவு செஞ்சு உங்க அம்மாவை மிஸ் பண்ணிடாத. என்ன அம்மா நடிக்கிறா பாத்தியா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், பாத்துக்கிட்டே இருக்கேன். அண்ணியன் கூட இவ்வளவு ஸ்பீடா மாறினது இல்லம்மா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு அப்பா வந்தோடனே அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி இப்படி மாறிட்டீங்க. இல்லடா, வேகமா வந்தாரு. என்ன பண்றீங்க? அப்படி இப்படி நலப்பற பண்ணாரா? அதான் நம்மளும் கொஞ்சம் நடிக்கலாமே நடிச்சேன். ஆமா, நீங்க இப்படி எல்லாம் வரும்போதே கேட்டுட்டு வர மாட்டீங்களே, நீங்க எதுக்கு இவ்வளவு கோவமா வந்தீங்க? பின்ன என்ன விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருந்தீங்க, அதான் வேகமா வந்தேன். ஆமா, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு நானும் மித்ரனும் சாய்பாபா கோவிலுக்கு போயிருந்தோமா, அப்போ அங்க ஒரு பொண்ணை பார்த்தேங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயும் பார்த்திருக்கேனேமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம லலிதாவோட பொண்ணு ஸ்வேதா இருக்கால, அவளுக்கு மேக்கப் போட்ட பொண்ணுங்க. அப்படியா? உனக்கு மேக்கப் போடுறதுக்கு வர சொல்லிட்டியா? பா இருங்கப்பா, அங்க முழுசா கேளுங்க. அட அது இல்லங்க, வேற என்னங்க? அந்த பொண்ணை நம்ம மித்ரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தீங்களாப்பா? மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மைசன், கஷ்டமா இருக்கு. என்னங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அவங்க வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போய் பொண்ணு கேட்டலாமா? ஏன் சுஜாதா, நம்மள யாராவது விளக்கமாத்தால அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கியோ? என்னங்க, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் ஐசியூல இருந்துதாமா பேசுறேன். ஏங்க, கொஞ்சமாவது ஒரு பையனுக்கு அப்பா மாதிரி பேசுங்க. எப்ப பாரு விளையாட்டுத்தனம் தானா? அந்த பையனோட வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையாவே இல்லையா? என்ன சுஜாதா, நான் எதுக்கு என் பையனை நினைச்சு கவலைப்படணும்? அவன் எவ்வளவு பெரிய டைரக்டரா வரப்போறான் தெரியுமா? இந்த கல்யாணம், அந்த கன்றாவியெல்லாம் நீயே பாத்துக்கோ. ஆனா என் பையனோட ஆசை, என் பையனோட கனவெல்லாம் நிறைவேறும் போது அதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சுஜாதா? நீயே சொல்லு. இவ்வளவு நாளா கார்த்திகேயனோட பையன் மித்ரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல டைரக்டர் மித்ரனோட அப்பா தான் கார்த்திகேயன்னு சொல்ல போறாங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும் தெரியுமா? என்னங்க, அவன் ஆசை, அவன் கனவெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், அதுக்குன்னு அவன் குடும்ப வாழ்க்கையும் நினைச்சு பார்க்கணும் இல்லங்க? கண்ட நாய்க்கு கூட தான் கல்யாணம் நடக்குது. ஆனா அவங்களோட ஆசை, அவங்கள கனவெல்லாம் எல்லாராலையும் நிறைவேற்றிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி இருப்பான்?
ஒரு வேலை கல்யாண லைஃப்ல நல்ல பொண்ணு அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவன் மட்டும் அவன் ஆசைக்கு ஏத்த மாதிரி டைரக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோயேன், ரொம்ப சந்தோஷமா பெருமையா இந்த உலகத்திலே இவனை விட சந்தோஷமா யாராலையுமே இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? அப்பா, என்னோட ஆசை என்னோட கனவெல்லாம் நான் நிறைவேற்றிக்கிறனோ இல்லையோ, ஆனா உங்களோட அந்த வார்த்தைக்காக கண்டிப்பா நான் சீக்கிரமாவே டைரக்டர் ஆவேன்பா. ஷோ என்னங்க, அவன் டேரக்டர் ஆகட்டும், அவன் கனவு அவன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டோம். நான் என்ன வேணா நான் சொல்றேன். அவன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை பிடிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டு வந்து டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நான் அதை வேணான்னு சொல்லலையே, சைட்ல கல்யாணத்தையும் பண்ணிக்கோடான்னு தான் சொல்றேன். வயசாயிடுச்சுன்னா பொண்ணு கிடைக்காதுங்க. ஏய், அந்த காலத்திலயே உனக்கு நான் போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். இந்த காலத்துல என் பையனுக்கு வாழ்க்கை கொடுக்க ஒரு பொண்ணு வராதா? என்னது, என்ன சொன்னீங்க? போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்தீங்களா? போனா போதுன்னு வழுக்கைக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தேன் பாத்தீங்களா? என்னைய செருப்ப கொண்டு அடிக்கணும். அப்பா, இருந்தாலும் உங்களை அம்மா இப்படி டேமேஜ் பண்ணிருக்க கூடாது. மை சன், இருந்தாலும் உங்க அம்மா டேமேஜ் பண்ணதுக்கு நீங்க இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்க கூடாது. இல்லடா தகப்பா, சரி பழக்க முடியல, சாரிடா. சரிங்க மை சன், சரிங்க. என் வாழ்க்கையே இங்க சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்களும் அதுல கொஞ்சம் சிரிச்சுட்டு போங்க. டே மித்ரா, உனக்கு 50 பொண்ணுங்களுக்கு மேல பாத்துட்டேன். சொந்தத்துக்குள்ளே நிறைய பொண்ணுங்களை பார்த்தாச்சு. ஆனா எல்லாருமே நீ அசிங்கமா இருக்க, நீ கருப்பா இருக்க, நீ அழகாவே இல்லைன்னு எல்லாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒன்னுடா, உனக்கு நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி உன்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்க எல்லாரும் வாயில விரல வைக்கிற அளவுக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி அழகு பார்க்க போறேன் மித்ரன். அதுதான் என்னோட ஆசை. உன்னோட ஆசை, உன்னோட கனவெல்லாம் நீ வச்சுக்கோ. ஆனா அம்மாவோட ஆசையும் கொஞ்சம் நிறைவேற்ற ட்ரை பண்ணுப்பா. என்னமோ தெரியல, கோவில்ல அந்த ஜனனி பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும், உனக்கு வைஃபா வந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குடா. சீக்கிரமாவே அந்த பொண்ணு யாரு, அவங்க வீடு எங்க, அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்து உனக்கு பொண்ணு கேட்டு போக தான் போறேன் மித்ரன். ராம், கைலம்மா, கேக்க வெட்டுங்கப்பா. அம்மா சொல்லுமா. இவர்தான் என்னோட ராம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சீதாமா, நீ எதுக்கு கைலம்மா கிட்ட என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குற? ராம், நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும்னா யாரை கேட்கணும்? எனக்கு யாரு இருக்கா? எங்க அம்மா தான் இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும்தான் கேட்கணும். நானும் அதை தான் ராம் பண்றேன். என்னை பெத்த அம்மா கிட்ட தான் நான் கேட்குறேன். கைலம்மா தான் என்னோட அம்மா. கைலம்மா? ஆமாப்பா, சீதா என்னோட பொண்ணு தான். உனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கும்ல. நம்ம இவங்க கிட்ட முன்னாடியே சீதாவை பத்தி பேசியிருக்கோமே, ஆனா இவங்க ஒரு வாட்டி கூட ஏன் பொண்ணுதான் சீதா, அவ இங்கதான் இருக்கான்னு சொல்லவே இல்லைன்னு நீ என் மேல வருத்தமா கூட இருப்பல்லப்பா. இல்ல, எனக்கு புரியலம்மா. நான் உங்ககிட்ட சீதாவை பத்தி அன்னைக்கு பேசினேன்ல, நீங்க தானே சொன்னீங்க ஆதித்யா கிட்ட பேசி பாருப்பா, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுன்னு. ஆனா ஆனா எதுக்கு? எனக்கு புரியலையே. நினைச்சேம்மா, இது கண்டிப்பா உங்களோட வேலையா தான் இருக்கும்னு. நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருந்தேன், என்னை பத்தின உண்மையை யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு. ஆனா மறைமுகமா ராம வீட்டை ஆதித்யா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கீங்கல்ல. ஆனா இதுவும் நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். ராம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்க மேல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுனால எனக்கு ஒரு விதமான நம்பிக்கை உருவாகுதுமா. இப்போதான் லைஃபை வாழணும்னு தோணுது. இவ்வளோ நாள் முன்னாடி வரைக்கும் அப்படியே ஜெயிலுக்குள்ளே இருந்து என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கப்புறம் எப்படியாவது வெளியே வந்து என் ராம் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுது. ஆதி, எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க கார்த்திக். இல்ல, நீங்க எதுக்கு இப்பவே ராமையும் சீதாவையும் சேர்த்து வச்சீங்க? நீங்க சீதாவை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட ராம் சீதாவை சேர்த்து வச்சிருக்கலாம்ல. இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க சீதாவோட கேஸையே ஃபர்ஸ்ட் விசாரிக்க ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே ராம சேர்த்து வைக்கணும் தான் ரொம்ப முயற்சி பண்ணீங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதுல ஒரு விஷயம் இருக்கு கார்த்திக். நான் ஃபர்ஸ்ட் சீதாவை பார்க்கும்போது அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம், எதனால நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க உங்களால முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க பேச்சுல ஒரு நம்பிக்கையே இல்லாம, ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம, ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ வாழ்றோம் அவ்வளவுதான், நம்ம ஜெயிலுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு இருந்தது. அதனால அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ள இருந்திருந்து 7 வருஷத்துல அவங்களோட சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து 4 செவத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துகிட்டு எல்லாத்தையுமே வெறுத்துட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த 7 வருஷம் அவங்களால என்ன பண்ணிருக்க முடியும்? ஒண்ணுமே இல்ல. அப்பப்போ கைலமா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த 4 செவத்துக்குள்ள சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, அவங்களோட வேலைகளை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. மத்தபடி அவங்களுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க? வெளியே நம்மள எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு என்னங்க வேலை இல்ல, 1008 வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி குடும்பம், லவ், டென்ஷனு, சண்டை, ஒர்க் ப்ரெஷர், அப்படி இப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போகுது. ஆனா சீதாவை நினைச்சு பாருங்களேன், அப்ப அவங்க எவ்வளவு நரக வேதனையில இருந்திருப்பாங்கன்னு.
அதனாலதான் ஃபர்ஸ்ட் ராம மீட் பண்ண வச்சேன். நான் அவங்க கிட்ட பேசும்போது ராம் இன்னும் என்ன தேடிட்டு இருக்காரா, ராம்க்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னா ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. சோ அப்ப அவங்க இத்தனை நாளா ராம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் ராம்க்கு கல்யாணம் ஆகல, அவர் உங்களை தான் தேடிட்டு இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் அவரை சேர்த்து வச்சேன். இப்போ அவங்க மனசு ஃபுல்லா நம்ம வெளியே வந்து ராம் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு இருக்கும். அப்போ நம்மளோட விசாரணைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவாங்க. வாவ், சூப்பர் ஆதித்யா, செம்ம திங்கிங். போலீஸ் மைண்ட் வேற லெவல்ல ஒர்க் ஆகுதுல. இதுக்கப்புறம் நம்மளோட விசாரணைக்கு அவங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க. நம்ம ஃபுல்லாவே ராம வச்சுதான் மூவ் பண்ணணும். செம்ம மாமா, சூப்பர். கண்டிப்பா சீக்கிரமா அந்த கேஸ் முடியும் பாரு. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அப்புறம் கார்த்திக், அங்க போயிட்டு சீதாவோட அப்பா கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா மட்டும் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி அவரை இங்க கூட்டிட்டு வந்து சீதாவை பார்க்க வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். ஓகே ஆதித்யா. சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். நிலா, வாமா. வரேனா? என்னடி? இப்போ நான் போறேன், டைம் ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு வரும்போது கேக்கோட தான் வரணும். எனக்கு பிடிச்ச ஃபெரோரோ ரோச்சர் கேக் இருக்கு. அடி பாவி, இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. 7 வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கணக்கு தெரியல. அங்க இருக்கிற ஃபெரோரோ ரோச்சர் தான் உங்க எனக்கு தெரிஞ்சிருக்கு. மாம்சே, நிலாக்கு பிடிக்கும்னு நீ தான் ஆர்டர் பண்ண சொன்னேன்னு கேள்விப்பட்டேன். நியூஸ் வந்துருச்சா? அதெல்லாம் கரெக்டா கேட்டுப்பியே. எனக்காக தான் ஆர்டர் பண்ணிருப்பீங்கன்னு வந்தானே தெரிஞ்சுக்கிட்டேன். மணியா நாட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி சரி, வரும்போது கேக்கோட வாங்க. இதுக்கப்புறமாவது சார் வீட்டு பக்கம் வருவீங்களா? இல்ல கேஸ் எல்லாம் முடிஞ்சு ராம்க்கும் சீதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிக்க வச்சுட்டு அவங்களுக்கு குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்களா? அடியே போடி, வரேன் போ. வாரும் வந்து தொலையும். நீர் போரும் போய் தொலையும். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, சாரிடி. சரி சரி, கிளம்பு. செல்லக்குட்டில கோவப்படாத, கிளம்பு. வீட்டுக்கு வா, வாயை உடைக்கிறேன். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா பொண்ணையில ஒரு நாய் கூட மதிக்காது. புருஷனை திட்டிட்டே போவாதடி, எங்கேயாவது கீழே கீழே விழுந்து கிடக்க போற, பாத்து போ. வந்தன்னு வச்சுக்கோ, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி டிங்கி டிங்கி ஆடிட்டு இருக்க மண்டையை திருக்கி விட்டுருவேன். கொய்யால இருடி, உன்னை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்னோட ராம பிடிச்சிருக்கா? 7 வருஷமா அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். அவரோட லைஃபை அவர் செட்டில் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா எதை பத்தியும் யோசிக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தாரு இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காகவே எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா, நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன். ஆனாலும் நீ எப்படி ராம பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ சொல்றேன், ராமனை நல்லா பார்த்துப்பாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ்மா. எப்போதும் என்னோட சாய்ஸ் பெஸ்டா இருக்கும்னு சொல்லுவீங்க. அது ராமோட விஷயத்துல நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நீ சொன்னது கரெக்டு தான். ராம் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். கைலம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க மட்டும் ஆதித்யாவை போய் பாருன்னு சொல்லலைன்னா கண்டிப்பா நான் எங்கெங்கயோ என்னோட சீதாவை தேடி இருப்பேன். தேடிக்கிட்டு தான் இன்னமும் இருந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ராம், எவ்வளவு நேரம் நிக்கிறது? சீக்கிரம் கேட்க விட்டுங்க ராம். ஆதி, தோ விட்டுறேன். சீதாமா. ராம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். இந்தாங்க. ராம், சீதா, அப்படியே 2 பேரும் பக்கத்துல நில்லுங்க. நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். தங்கச்சி, நீ ஏதோ விஷயத்த தயங்கி சொல்ல வரமா? தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லுமா. நம்மலாம் யாரு? ஒரே குடும்பம், சொந்தக்காரவங்க. நம்ம கிட்ட போய் எதுக்கு இவ்வளவு தயக்கம்? அதானே, கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. என் பொண்ணு சாய், அவளுக்கு அதாம்மா, மாப்பிள்ள எதுவும் பாக்கணுமா? சொல்லுமா, நான் பாக்குறேன். மாப்பிள்ளைய வீட்லயே வச்சுக்கிட்டு எதுக்குன்னு வெளியே போய் தேடணும்னு யோசிக்கிறேன். நம்ம சொந்தக்காரவங்களுக்குள்ளயா? யாருமா? வேற யாரும் இல்லைண்ணே, அது நீங்க தான். நானா? ஆமாண்ணே, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நம்ம சூர்யாவுக்கு தான் சாய கேட்டு பேச வந்திருக்கேன். அண்ணா, நான் சொன்னதை கேட்டு நீங்க வேணா அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, சாயும் சூர்யாவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கண்ணே. என்னமா சொல்ற? ஆமாண்ணே, ஆனா சாய்க்கு குழந்தை மட்டும் தானே பிறக்காது. மற்றபடி அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. சூர்யாவும் நல்ல பையன்தான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அதுதானே சொல்ல வந்தேன். குழந்தை இல்லைன்னா கூட நம்ம எங்கேயாவது தத்தெடுத்துக்கலாண்ணே. அதான். புரியுதுமா, ஆனா எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை சொல்லுங்கண்ணே. தப்பா எடுத்த பெண் நினைச்சு சொல்லாம விட்டுறாதீங்க. நாளை பின்ன பிள்ளைங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதுக்குதான். தங்கச்சி, நீ கோவில்ல வச்சு உன்னோட மனசுல பட்டதெல்லாம் சொல்லிட்ட. ஆனா எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது நம்ம பொறுமையா வீட்டுல இன்னொரு நாள் உட்காந்து பேசலாமா? மச்சானையும் வர சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுக்கலாம்னு தோணுது. அண்ணா, எனக்கு புரியுதுண்ணே. என் பொண்ணு அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தயக்கமா இருக்குன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும்
எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லண்ணே. பெத்தவளா என் பொண்ணை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் பையன் சூர்யாவும் என் பொண்ணு சாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு. அதுதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். இதுவே என் பொண்ணு எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நல்லா இருந்தா நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கல்லண்ணே. சேச்சே, என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லிட்ட? எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்காமா. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது என் பையன் சூர்யாவை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். டேய் மச்சான், எங்கடா கிளம்பிட்ட? சாயை போய் பார்த்துட்டு வர போறேன். கடைக்கா? இப்பதானே கடையில இருந்து வந்தோம். இந்நேரம் அவங்களும் கடையை பூட்டிட்டு போயிருப்பாங்களே. கடைக்கெல்லாம் போல, வீட்டுக்கு தான் போறேன். வீட்டுக்கா? ஆமா, ஜனனி கிட்ட கேட்டேன் எங்க இருக்கேன்னு. நானும் அம்மாவும் கோவிலுக்கு வந்திருக்கோன்னு சொன்னான். அதான் சாய் வீட்டுல தனியா தான் இருக்கா போல. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் மச்சான். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் நினைக்கலையே மச்சான். நீ என்ன நினைச்ச, நீ என்ன புளிஞ்ச, நீ என்ன காய போட்டன்னு எனக்கு தெரியும்டா. மூடு வாய. ஓ, தெரிஞ்சிருச்சா? இல்ல மச்சான், யாருமே இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு போறியே, அதான் என்ன சங்கதின்னு கேட்டேன். ஏண்டா, ஒரு லவ் பண்ற பொண்ணை யாருமே இல்லாத நேரத்துல தானடா போய் பார்க்க முடியும். அவங்க அம்மாலாம் இருக்கும்போது மே ஐ கம்மின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டாடா உள்ள போக முடியும். அதுவும் கரெக்ட் தான். இதுக்குதான் முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கணுங்கிறது ஒரு மண்ணும் தெரியாது உனக்கு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. டேய், யாரு பார்த்து என்ன பார்த்தடா சொல்லிட்ட? இதுல இந்த தமிழ்நாட்டுல இந்த சிவா இருக்கிறதுக்கே வெக்க கேடாச்சேடா. இதுக்காகவே நீ சொன்ன அந்த வார்த்தைக்காகவே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன்டா. அதே பொண்ணை நீயும் சாயும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டல. என் பேரு சிவா இல்லடா. ஆமா மச்சான், உன் பேர் கொஞ்சம் நல்லாலதான். தயவு செஞ்சு மாத்திக்கோ. அட்லீஸ்ட் இப்பயாவது உனக்கு ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சதுல. மவனே, ஓட்டல என்ன? சாய் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருடா. பாக்குறேன்டா, உனக்கும் சாய்க்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன்டா. அண்ணா அண்ணா என்ன சொல்றீங்க? ஏன் சூர்யாவை நினைச்சு வருத்தப்படுறீங்க? நீங்க பார்த்த சூர்யாவே வேறமா. வெளியே இருக்கிற மாதிரி வீட்டுல இருக்க மாட்டான். நான் தான் அவனை பெத்து வளர்த்தனானு எனக்கே சந்தேகம் வர மாதிரி தாமா அப்பப்ப நடந்துக்குவான். அவனுக்கு ரொம்ப முன்கோபம் வரும். சாய் பாப்பா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த புள்ள. அந்த பிள்ளைக்கு நீங்க சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது எனக்கு என்னவோ சரியா வருமானு தெரியல. பொறுப்பே இல்லாம அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏதோ அவன் பொறுப்பா வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கான். அதுவும் நிலாக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் அந்த வேலைக்கே சேர்ந்தான். என்னடா அது, என் பையனை பத்தி நானே இவ்வளவு கேவலமா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. சாய் பாப்பா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் அடிபட்டு வந்த பிள்ளை. அதுக்கு போய் இவன் சரியா வருவானான்னு எனக்கு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளுக்கான கஷ்டம். ஐயோ அண்ணன், இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இல்லம்மா, தயவு செஞ்சு இவ்ளோ தானான்னு அவனை சாதாரணமா எடை போட்டாதீங்க. ஆதி மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வராத பையன். ரொம்ப கோபமாவே இருப்பான். அவனுக்கு சாய் பாப்பா சரியா வருவானான்னு எனக்கு தெரியல. யோசிச்சுக்கோங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இதுல போய் அவன்கிட்ட தள்ளிடாதீங்க. என் பையன் தான் இருந்தாலும் நான் பாப்பாக்காகவும் யோசிக்கணும்ல.